கினீஸ்வரையா போற்றி, ஓம் நவக்கிரகணர்களை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், கர்மஸ்தானம், ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம், சனி பகவானுடைய ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி சுபவர்க்கம் எடுக்கிறாரு. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இப்போ சுபவர்க்கத்தில் தான் இருக்கிறாரு. அடுத்து வக்கர நிவர்த்தி ஆகிறாரு. நல்ல விசேஷந்தான். ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கிறாரு, நேர்கதியில் பயணிக்கிறாரு. இது ஒரு நல்ல தகவலாக மகர ராசிக்கு பார்க்கப்படுகிறது. @% செவ்வாய் பார்வையில் ராசி இருந்தாலுமே சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல நேர்கதியில் பயணிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 15/11/2024 ஐப்பசி 29ஆம் தேதி அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. நல்ல விசேஷம்தான். 7.5 சனியுடைய தாக்கம் வெகுவாக குறையும். அந்த கிரிப்பில் இருந்து வெளியே போகிறாரு. அப்படி போகிறவர் முன்னோக்கி பயணிக்கிறாரு. சதயம் 4ஆம் பாதத்திலிருந்து பூரட்டாதி 1ஆம் பாதத்தை நோக்கி போகிறாரு. 27/12/2024 வரைக்கும் சதயம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. சுபவர்க்கம் எடுக்கிறாரு. இந்த காலகட்டம் மகர ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 1, 2 கூடையவன் ராசிநாதன். ராசினா என்ன? நீங்கள் தான். உங்கள் செயல்பாடு, சிந்தனை, மனம், உடல், ஈடுபடுற காரியம், வெகுஜன தொடர்பு, இப்படி எல்லாத்தையும் சொல்லலாம். லக்கணங்கிறது தனிப்பட்ட மனிதனை குறிக்கும். லக்கணங்கிறது உயிர், ஆத்மா, ஜீவன். ஆனால் ராசிங்கிறது ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சொல்கிறாங்கள்ல, இன்வால்மெண்ட்டு, அதாவது அடுத்தவங்ககிட்ட எப்படி ஈடுபடுறான், அதை ராசியை வச்சு சொல்லலாம். ஏன்னா ராசிக்கு தான் ஸ்பரிசம் உண்டு. லக்கணம் தனி மனித இயல்புகளை குறிக்கும். ராசி ஒரு மனிதனை வெகுஜன தொடர்பில் கொண்டு போய் நிப்பாடுறது ராசி தான். அந்த ராசியின் அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த ராசிநாதன் 1, 2 கூடையவன் சுபவர்க்கம் எடுக்கிறது மகர ராசிக்கு ஒரு சுப செய்தி தான். 2ஆம் இடம் தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் சுபவர்க்கம் எடுக்கிறது நல்ல விசேஷமாக பார்க்கப்படுகிறது. பொருளாதார நிலை நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு கலகலப்பு இருக்கும். சுகஸ்தானம் வலுப்படுது. ஒருத்தருக்கு புரிதலாக இருப்பீங்க. நட்பு பாராட்டுவீங்க. எங்கேனாச்சும் வெளியே இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. தாயாருடைய ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். தாய் வழி சிறப்புகள் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தாயாதிகள் ஒத்துழைப்பாங்க, உடன் இருப்பாங்க, ஒத்தாசை இருக்கும். அதுபோக விவசாயம், வேளாண் குடி மக்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி ஒரு விவசாய கிரகம். அவர் சுபவர்க்கம் எடுத்து நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால விவசாயம் பண்ணுறவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு தேவையான நீர் ஆதாரங்கள் நல்லபடியாக இருக்கும். வேளாண் விளைபொருள் நல்லபடியாக உற்பத்தி ஆகும். நல்ல விலைக்கும் போகும். அதோடைய உற்பத்தியும் நல்லா இருக்கும். அதோட விலைக்கு போகிறதும் அந்த விலை நல்லா இருக்கும். தோட்டக்கலை வச்சுக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். காய்கறி தோட்டம் வச்சுக்கிறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். விவசாயத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிராணிகள் வளர்ப்பு நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பு நல்லாயிருக்கும். அந்த மேய்ச்சல் நிலத்தினுடைய லாபம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கால்நடைகளுக்கு நல்ல மேய்ச்சல் நிலம் கிடைக்கும். அதனால் கால்நடைகள் நல்ல பால் உற்பத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் சுக்கிரனும் ராசிக்கு வந்துடுவார். சுக்கிரனும் ஒரு முக்கியமான கிரகம் தான். கால்நடைக்கு உள்ள கிரகம் தான். அவர் ராசிக்கு சங்கல்பம் மாறாரு. அவர் நவம்பர் 28ஆம் தேதி வராருன்னு நினைக்கிறேன். சுக்கிரன் பயிற்சி, அடுத்த பயிற்சி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கிறேன். பரிவர்த்தனை யோகத்தில் இருக்காருன்னு. அவர் எப்போ வராருன்னா சுக்கிரன் அவர் 26ஆம் சுக்கிரன் வருகிறார். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வர்றாரு, பயிற்சியாகி வர்றாரு. அந்த டேட்டு 29ஆம் தேதி. நவம்பர் 29ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பயிற்சியாகி வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பு தான். ராசியில் சுக்கிரன், ராசிநாதன் சுபவர்க்கம். மகர ராசிக்கு ஒரு மாற்றம், நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதில் சுப வர்க்கத்தில் அவர் 27/12/2024 வரைக்கும் இருக்கிறாரு. சரியா? டிசம்பர் 27 வரைக்கும் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு பார்த்தோம்னா 15/11/2024 இருந்து 27/12/2024 கிட்டத்தட்ட ஒரு 42 நாட்கள் நல்ல விதமாக இருக்குங்க. 42 நாட்கள் ஒரு நல்ல விதமாக இருக்கும். நான் சொல்கிற அந்த விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், லாபம் இருக்கும். வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்க நல்லாயிருக்கும். ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ், டிரைவர், கிளீனர், இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். வண்டி வாகனம் வச்சுருக்கிறவங்க, அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களே மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோக வெளிநாடு, வெளிமாநில தொடர்புகள் சிறப்பாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும். இந்த ரேஸில் கலந்துக்கிட்டவங்க, மற்ற திடீர் அதிர்ஷ்டம் வர்றது, எதிர்பாராமல் பணம் கிடைக்கிறது, இது மாதிரி சம்பவங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். 8 கூடையவனும் அடுத்த நல்ல பயிற்சிக்கு வராரு. கார்த்திகை மாதம். யார்? சூரிய பகவான் கார்த்திகை மாதம் ராசி 11ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வர்றதுனால நல்ல அமைப்பு தான். எதிர்பாராத பணம் கிடைக்கும். திடீர் பணம் கிடைக்கும். நம்ம வேலையை விட்டு நின்றவங்களுக்கு கிடைக்கிற அந்த பிஎஃப் கிராஜுவேட்லாம் நல்லபடியாக கிடைக்கும்.
அதுபோக குடும்பத்தில் இல்லைன்னா வேறு யாருனாச்சும் தவறிட்டாங்க, அவங்களுடைய பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பிறருடைய பணம் நம்ம கைக்கு வந்து சேர்கிறதுக்கு நல்ல ஒரு கூடுதல் வாய்ப்புகளை சூரியன் கொடுப்பாரு. ஏன்னா அஷ்டமாதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வர்றது நல்ல சிறப்பு தான். அதுபோக அட்டம ஸ்தானமும் கொஞ்சம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, சுப தொடர்பு எடுக்குது. அஷ்டமஸ்தானம் வந்து பொதுவாகவே வம்பு வழக்கு பிரச்சனைகள் தான், ஆயுள் ஸ்தானம் தான். இருந்தாலும் அந்த அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கிற சனி பகவான் சுப ஒர்க் எடுக்கிறதுனால அதனுடைய நல்ல காரியங்கள்லாம் நிறைய நடக்கும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல்நிலை சீராகும், நேராகும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. மருந்து மாத்திரை எடுத்திங்கன்னா டக்குன்னு க்யூர் ஆகும். இந்த அமைப்பெல்லாம் வந்து நல்ல விதமாக மகர ராசிக்கு 4 நல்ல வார்த்தை சொல்கிற அளவுக்கு இப்போ நிலவரம் நல்லா இருக்குது. இப்போ வந்து 2 விதமாக நடக்குது பலன்கள். அதாவது எப்படின்னா, ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் 2 கிரகங்கள். ராசிநாதன் சுபவருக்கு எடுத்திருக்கிறாரு. ராசிக்கு வேண்டிய ராஜயோகாதிபதி 5-10 கூடிய சுக்கிரனும் வந்து 29ஆம் தேதி, நவம்பர் 29 வர 29ஆம் தேதி ராசிக்கு சங்கல்பம் பண்ணுறது மிகச்சிறப்பு தான். அடுத்த பயிற்சியும் சிறப்பாக தான் இருக்கும். சுக்கிரனுடைய அடுத்த பயிற்சியும் வந்து சனி கூட சேருவார். அது வந்து அடுத்த வருங்காலத்தில் நான் சொல்கிறேன். இப்போ சனி கூட சேர்ந்துட்டாரா கூடுதல் சிறப்பாக இருக்கும். தேனும் பாலும் சேர்ந்தது மாதிரி ரொம்ப தித்திப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக அது பார்க்கப்படுகிறது. கூடுதலாக லாபஸ்தானமும் வளர்ப்புறது, லாபம் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நீங்கள் தொட்டக்காரியம் அனைத்திலே லாபம் இருக்கும். குறிப்பாக நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, ஹோட்டல், சிற்றுண்டி, டீ ஷாப்பு, காஃபி ஷாப் வச்சுருக்கிறவங்க, பாய்லிங் இன்ஜினியரிங், இப்படி நிறைய இன்ஜினியரிங் ஒர்க்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, ரியல் எஸ்டேட், இது மாதிரி இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டிப்டி ஆஃபீஸ், பட்டாசு தொழிற்சாலை, இதெல்லாம் நெருப்பு சம்மந்தப்பட்டதானே, அதில் இருக்கிறவங்க நல்லா பார்க்கப்படுகிறது. அதுபோல் மட்டன் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து வியாபாரம் தொழில் சம்மந்தப்பட்டது. அடுத்து யூனிஃபார்ம் சர்வீசஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். அப்புறம் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஆளுமை செலுத்துகிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் வந்து விருச்சிகம். விருச்சிகத்துக்கு ஏற்கனவே குரு பார்வை இருக்குது. சனி பகவானுடைய பார்வையிலும் அந்த தளர்வு இதாகுது. அதனால் 11ஆம் இடம் வலுப்புறது. சூரியன் அங்கே வந்து சேர்ந்துருவார். அதனால் அரசியல் சம்மந்தப்பட்ட காரியங்கள்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அரசாங்க தொடர்புகள், அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. ஒரு பெரிய பின்னாடி வேணும்னா செவ்வாய் வந்து ராசியை பார்க்குறாரு. அது ஒன்று தான் கொஞ்சம் உணர்ச்சிசப்பட்ட நிலையில் இருப்பீங்க. ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவங்களுக்கு சில பிரச்சனை இருக்கும். செவ்வாயும் வந்து வக்கரம் ஆயிடுறாரு. அவரும் வந்து அடுத்த வருகின்ற காலத்தில் வக்கரம் மாறாரு. அது ஏற்கனவே நான் செவ்வாய் பயிற்சியில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். நல்ல வேலை செவ்வாய் வந்து சனி பகவானை பார்க்கல, தன்னுடைய 8ஆம் பார்வையால் சனி பகவானை பார்க்கல. அந்த அளவுக்கு மகர ராசினியர்கள் கொடுத்து வைத்தவர்கள். செவ்வாய் சனி பகவானை பார்த்தாருன்னா இன்னும் கொஞ்சம் குருஷிலாக இருக்கும். ஏன்னா நீச செவ்வாய் வந்து சனி பகவானை பார்க்கக்கூடாது. ஆனால் இறைவனோட சித்தம் வந்து செவ்வாய் வந்து சனி பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடியும் செவ்வாய் வந்து வக்கரமாகி போயிடுறாரு. சூரியனால் வக்கரமாகி பின்னாடிக்கு போயிடுறாரு. கடகத்திலே வந்து பூசம் 3ஆம் பாதத்தில் வக்கரமாகி பின்னோக்கி போகிறதுனால சனி பகவான் அவர் வந்து மீட் பண்ண மாட்டார். அப்படியே பின்னோக்கி போயிடுவார். சரியா? அடுத்து அவர் மிதுனத்துக்கு போயிட்டாருன்னா, மிதுனத்தில் போயிட்டு அவர் மறுபடியும் கடகத்துக்கு வரதுக்குள்ளேயும் சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஸோ செவ்வாய் சனி சந்திப்பு வந்து இந்த தடவை மகர ராசினியருக்கு இல்லை, யாருக்குமே இல்லை. ஏன்னா செவ்வாய் வந்து சனி பகவானை பார்த்தாருன்னா சில பிரச்சனைகளை கொடுப்பாரு. சரியா? இன்னும் 2மே பாவ கிரகங்கள். 2 சனி செவ்வாய் பார்த்துக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்காது. இது வந்து கோச்சாரத்துலேயும் சரி, ஜனன ஜாதகத்துலேயும் சரி. சில பேருக்கு ஜனன ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சமசத்துவமாக பார்ப்பாங்க. அது சமசத்துவமாக பார்க்குறது வந்து நல்ல விதம் கிடையாது. செவ்வாயோட 8ஆம் பார்வைக்கு சனி வந்தாலும் நல்ல விதம் கிடையாது. பொதுவாக சனியை வந்து செவ்வாய் பார்க்கக்கூடாது. இவங்க 2 பேத்துக்கு இடையில சந்திப்பு இருக்கக்கூடாது. இவங்க 2 பேரும் பார்க்கக்கூடாது. 7, 8ஆம் பார்வைகளுக்கு கொஞ்சம் வலிமை அதிகம். சனி பகவான் 10ஆம் பார்வைக்கும் வலிமை இருக்கும். சனி பகவானும் பார்ப்பார் அவரை. சரியா? சனி பகவான் சில நேரத்தில் பார்ப்பார். 3, 7, 10 பார்ப்பார். செவ்வாய் 4, 7, 8 பார்வையில் பார்ப்பார். இப்போ பார்க்குறது வந்து 8ஆம் பார்வையில் தான் பார்க்குறாரு. சரியா? 8ஆம் பார்வையில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாய்ப்பு வந்தது, பட் அதுக்குள்ளே சனி பகவான் வக்கரமாகி பின்னோக்கி போகிறாரு. இது வந்து நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. என்ன சொல்லுவாங்க, அது வர்ற ஆபத்து நீங்கள் எரிச்சு சொல்லுவாங்க. தலைக்கு வருது தலைப்பானோட போயிடுச்சுன்னு சொன்ன மாதிரி செவ்வாயோடைய நீச செவ்வாயோடைய அந்த குடிய பார்வை சனி பகவானுக்கு கிடைக்கல. ஏன்னா இவரும் வந்து ஒரு பாவகிரகம் தான். பாவகிரகங்கள் தங்களுக்குள்ளே பார்க்கக்கூடாது. பாவகிரகங்கள் தங்களுக்குள்ள பார்வை இல்லாமல் இருந்தாலே ஒரு ஜாதகம் நல்லாயிருக்கும். கோச்சாரத்திலும் சரி, ஜனன ஜாதகத்திலும் சரி. சில பேருக்கு பிரச்சனைகள் நிறைய இருக்குது சார், என்னால் எந்திக்கவே முடியல, வாழ்நாள் முழுக்க அடிவாங்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறோம். ஜாதகத்தை பார்த்தோம்னா செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் சந்திச்சிருப்பாங்க. சரியா? 5 டிகிரிக்குள்ளே அந்த பார்வை விழுந்திருக்கும். அது ஜாதகத்தை பார்த்தா சொல்லிடலாம். சரியா நேர்களே? அது வந்து இப்போதைக்கு இல்லை, கோச்சாரத்தில் இல்லை. சரியா? உங்கள் ராசிக்கு இல்லை. அதை நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, இந்த அமைப்பில் வந்து சனி பகவானுடைய அடுத்த நிகழ்வுகள் நடக்குது. நல்லா தான் இருக்கிறாரு. சரியா? நான் சொன்ன அந்த ஆதிபத்திய விசேஷங்களும் நல்லபடியாக நடக்கும். காரகத்தங்களும் நல்லாயிருக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க, குடும்பத்தில் கலகலப்பாக இருப்பீங்க, குடும்பத்தில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், கொஞ்சம் பொருளாதாரம் நல்லாயிருக்கும், குடும்பத்துக்கு தேவையானலாம் பார்ப்பீங்க. உங்களுடைய ப்ரெசண்ட் வந்து குடும்பத்தில் இருக்கும்.
சரியா? அங்கிட்டு இங்கிட்டு போனவங்க கொஞ்சம் வேலை விஷயமா சரி, தொழில் விஷயமா சரி, குடும்பத்தை கவனிக்காமல் குடும்பம் மேலே ஒரு பற்று இல்லாமல் இருந்தவங்களாம் மறுபடியும் குடும்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வீட்டில் என்ன நடக்கு, யார் யாருக்கு என்ன தேவை, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்களோட அட்டென்ஷன் வந்து குடும்பத்தில் இருக்கும். இதெல்லாம் வந்து சனி பகவான் வந்து சிறப்பாக செய்வார். இது வந்து ஒரு 7.5 சனி உங்களுக்கு முடிகிறதுக்கு ஒரு ஆரம்பகட்ட சூழ்நிலை தான். சரியா நேர்களே? வருகிற மார்ச் மாதம் 29ஆம் தேதி தான் அவர் வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறாரு. உபயசான ஸ்தானத்துக்கு போகிறாரு. தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போகிறது நல்ல அமைப்பு தான். அப்படி போனாலுமே அவர் ராகுவோட இணைவார். நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். சரியா? முற்றிலுமாக மகர ராசிக்கு வந்து முழுமையாக சனி பகவான் பலனை கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. பட் இந்த இடைக்காலத்தில் வந்து அவர் சுப ஒர்க்கை எடுத்துருக்கிறது நல்ல அமைப்பு தான். இன்னும் ராகுவோட சேரல் அவர் சதய 4ஆம் பாதத்தில் தான் இருக்கிறாரு. ராகு வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறாரு. சரியா? கொஞ்சம் கேப் இருக்க தான் செய்யுது. ராகுக்கு சாரம் கொடுத்த சனி பகவானுக்கு சாரம் கொடுத்த ராகுவும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். சுப ஒர்க் எடுத்திருக்கனால சனி பகவான் நல்ல நிலைமையில தான் இருக்கிறார். தான் சொந்த வீட்டில் மூலத்திரியோணம் ஆட்சி வீட்டில் ராகுவின் சாரம் எடுத்தாலுமே ராகு வந்து சுப ஒர்க்கம் தான் எடுத்திருக்கிறாரு. சார பரிவர்த்தனை நடந்திருக்குது. அவர் சாரத்தில் இவர் இருக்கிறாரு, இவர் சாரத்தில் அவர் இருக்கிறாரு. உத்திரட்டாதி 2ஆம் பாதமும் வந்து ஓரளவு சுபசாரம் தான். சரியா? அதனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இவர் வந்து பூரட்டாதிக்கு மேலே போகும்போது தான் வந்து ராகுவின் பிடிவுக்கு வருவார். ஒரு 15 டிகிரிக்குள்ளே போகும்போது தான் ராகுவின் பிடிவுக்கு வருவார். அந்நேரம் வந்து சில காரியங்களை நீங்கள் செய்யணும். நான் அந்நேரம் வீடியோ போடுவேன். ராகு பிடிக்குள்ளே சனி பகவான் எப்போ போகிறாருங்கிறத வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுவேன். ஏன்னா சனி பகவான் முன்னோக்கி போகும்போது ராகு வந்து உத்திரட்டாதி 2ஆம் பாதத்துலேருந்து கீழே இறங்குவார். இவர் முன்னோக்கி போவார், அவர் பின்னோக்கி வருவார். ஸோ இந்த 2 பேத்துக்கு இடையில டிஸ்டன்ஸ் குறைய ராகுவின் பிடிக்கு சனி பகவான் போயிடுவார். கிரகணமாகும். அப்போ வந்து ராசிநாதன் கிரகணம் ஆகிறதுனால ராசியில் இருக்கிறவங்களுக்கு சில பிரச்சனை வரும். அந்நேரம் என்ன வழிபாடு பண்ணணும், எப்படி சமாளிக்கலாங்கிறத தனியாக சொல்லுவேன். அது ஒரு பக்கம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். போதி ஜோடத்தில் என்றைக்குமே வந்து நான் இனிப்பை பற்றி தான் பேசுவேன்னு கிடையாது, கசப்பையும் சொல்லுவேன். ஏன்னா அது மறக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது. ஒரிஜினாலிட்டி இஸ் நெவர் ஃபெயில். தனித்தன்மை தோற்று போகாது. சில விஷயங்களை வந்து நம்ம ஒழிச்சும் வைக்கவும் முடியாது. அது தன்னால் பொத்துட்டு வெளியே வந்துடும். அது மாதிரி தான் சனியும் ராகுவும் இணையிறது வந்து நடக்கத்தான் போகுது. அடுத்து வருகின்ற காலத்தில் நடக்க தான் போகுது. பட் அது கொஞ்சம் நாட்கள் இருக்குது. அந்த நாட்கள் நெருங்கி வரும்போது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு உண்டான வழிபாடு பரிகாரத்தெல்லாம் சொல்கிறேன். அதை செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஓகே நேயர்களே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அட் ப்ரெசென்ட் வந்து சனி பகவான் வந்து 27/12/2024 வரைக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் பலன்களை கொடுப்பாரு. இப்போ இந்த 7.5 சனியில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அடுத்த 2 நாட்களில் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். 15ஆம் தேதியிலிருந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் நடக்கும். உத்திராட நட்சத்திரம் ஓரளவு வெளியே வந்துட்டாங்க. எல்லோரும் வந்துட்டாங்களான்னு அதுவும் சொல்ல முடியாது. மெஜாரிட்டியான பேருக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு ரிக்கவரி ஆயிடுச்சு. சரியா? ரொம்ப சக்கையை புளிகிற மாதிரி இருந்த பிரச்சனையெல்லாம் வெளியே வந்து ஓரளவு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அப்படி சிலர் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாமல் இருக்கும். சரியா? சனி தசையிலேயோ குரு தசையிலேயோ இருப்பாங்க. கொஞ்சம் தசாநாதர்களும் புத்திநாதர்களும் சரியில்லாமல் இருக்கிறதுனால பிரச்சனை இருப்பாங்க. திருவோணத்துக்கு செஸ் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். அவிட்டத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. அவிட்டம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்துக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்குது. பட்டு இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு 40% ரெக்கவரி ஆயிடுச்சு. சரியா நேர்களே? அவிட்ட நட்சத்திரம் வந்து ஏன்னா சதய நட்சத்திரத்துக்கு பின்னாடி உள்ள நட்சத்திரம். இன்னும் வந்து ஒரு சதயத்தை விட்டு போகலை, சதயத்தில் தான் இருக்கிறாரு. இருந்தாலும் சுப ஒர்க் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது. சரியா நேரில்? அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம். கூடுதலாக தொழில் நிலுவையில் இருந்த வேலைகள்லாம் உங்களுக்கு ஒரு முடிவுக்கு வரும். அது மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுலாம் கிடைக்கும். தனியார் உத்தியமாக இருந்தாலும் சரி, அரசு உத்தியமாக இருந்தாலும் சரி. அரசு உத்தியோகத்துக்கு கூடுதல் சான்ஸாக இருக்குது. ஏன்னா சூரியனும் வந்து லாபஸ்தானத்துக்கு வராரு. அடுத்து வந்து ஃபினான்ஸ் பணப்பிரச்சனை வந்து நல்லபடியாக இருக்கும். உங்களுக்கு வராமல் வெளியே சிக்கியிருந்த பணங்கள்லாம் உங்கள் கைக்கு வரும். கடன் தொல்லைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகும். கடன் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த காலகட்டம் வந்து கடன் பிரச்சனைகள்லாம் ஓரளவு சார்ட் அவுட் ஆகும். புதிய முதலீடுகள் லாபம் தரும். எதனாச்சும் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா இருக்குது. அது வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களோட ப்ரெசென்ட் கண்டிஷன் உங்களுக்கு தான் தெரியும். பட் எதனாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அதோட குரோத் நல்லபடியாக இருக்கும். குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சொந்த பந்தங்களாம் வந்துட்டு போவாங்களே, நீங்களே இணக்கமாக இருப்பீங்க. குடும்பத்தில் ஒரு அக்கறை காட்டுவீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆல்ரெடி சொல்லியாச்சு. 11ஆம் இடம் சிறப்பாகுது. ஸோ மகர ராசிக்கு வந்து நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு திட்டத்தை நல்லபடியாக முடிப்பீங்க. அது மூலம் நல்ல வருமானம் வரும். வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒரு மாற்றம் தெரியும். சரியா? மாற்றம் ஒன்று தான் மாறாதது. அந்த மாற்றம் வந்து மகர ராசி நேயர்களுக்கு நல்ல விதம் பார்க்கப்படுகிறது.
இருப்பினும் 7.5 சனி தாக்கத்தில் தான் இருக்கிறீங்க. சில பேருக்கு சனி மகா திசை நடக்கும், சில பேருக்கு வந்து ராகு திசையில் சனி புத்தி, குரு திசையில் சனி புத்தி, சனி திசையிலும் சனி புத்தி நடக்கலாம். வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? அவங்களாம் வந்து கொஞ்சம் வழிபாடை வந்து அதிகப்படுத்திக்கோங்க. வாரந்தோறும் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, இல்லைன்னா விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சர்ப்ப கிரகத்தோடு இருக்கிற விநாயகர் பெருமானை கும்பிடுங்க. சனிக்கிழமை சர்ப்ப வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா அடுத்து ராகுபிடிக்குள்ளே போகிறதுனால அதை இப்போ இருந்தே ஆரம்பிச்சிருங்க. சர்ப்ப விநாயகர் கும்பிடுறது சால சிறந்தது. சர்ப்ப கிரகங்களை கும்பிடுங்க. சனிக்கிழமை வந்து கோயிலுக்கு போங்க. சரியா? சிவனாலயத்துக்கு போகிறது மிகச்சிறப்பு. சிவனாலயத்துக்கு போகலாம், இல்லைனா தனியாக இருக்கிற விநாயகர் கோயிலுக்கும் போகலாம். அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகர் கோயிலுக்கும் போய் கும்பிடலாம். அந்த விநாயகர் கோயில் கும்பிட்டுட்டு அந்த அரச மரத்தில் இருக்கிற எறும்பு புத்து இருக்கும், அதில் எறும்புகள் இருக்கும். அதுக்கு வந்து அரிசி, தூள் சக்கரை, எள்ளு கலந்த தீன்மடத்தை போடலாம். இதை ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் செய்கிறது வந்து ரொம்ப ஒரு புண்ணியமான காரியம். இதை செய்யணும். உங்கள் கையால் வந்து வேறு ஜீவராசிகளுக்கு உணவு அளிக்கணும். அதில் வந்து எறும்புகளுக்கு தீனி போடுறது வந்து சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதோட தாக்கம் வெகுவாக குறையும். அடுத்து வந்து ஏழைகளுக்கு எதனாச்சும் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க. கருப்பு கலர் ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க, குடை வாங்கி கொடுங்க, கருப்பு கலர் கம்பளி வாங்கி கொடுங்க. வசதி இருந்தால் வாங்கி கொடுங்க. கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு போடுங்க, பிஸ்கட் போடுங்க. அதுபோக கருட மந்திரத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை கருட மந்திரம் நெட்டில் இருக்காது, அதை சொல்லலாம். அனுமாருடைய சாலிசா மந்திரத்தையும் சொல்லலாம். சரியா நேரில் இது வந்து கோயிலில் கூட வந்து சொல்லலாம். நீங்கள் கோயிலில் கூட போய் நீங்கள் அன்னமார் கோயிலையும் சொல்லலாம், இல்லைன்னா சனி பகவான் சன்னதிக்கு முன்னாடி போய் உட்காந்து கூட சொல்லலாம். அதுபோக வந்து கருப்பு எள்ளு தானம் செய்யலாம். சில பேருக்கு நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். சாப்பாடெல்லாம் நல்லெண்ணெய் நல்லா சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது. சனி புதன் வந்து எண்ணெய் நீராடுங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. அதெல்லாம் நல்ல பழக்கம். அதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்தது. மனிதனுக்கு வியாதி இல்லாமல் இருந்தது. உடம்பு குளிர்ச்சியாக்கும் நல்லெண்ணெய். சரியா? நல்லெண்ணெய் வந்து தலையில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது. எண்ணெய் ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆண்களுக்கு வந்து சனி புதன், பெண்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன். சரியா? வெள்ளியும் பண்ணலாம், ஞாயிறும் பண்ணலாம். பெண்களுக்கு வந்து அதை கேட்டுக்கோங்க. இதெல்லாம் பண்ணுறது வந்து நல்லது தான். உடம்பில் கொஞ்சம் நல்லெண்ணெயோடைய இது இருக்கணும், நல்லெண்ணெயோடைய சேர்க்கை இருக்கணும். நல்லெண்ணெயை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அதுக்காக வந்து வயதானவர்கள் ரொம்ப சேர்த்துடாதீங்க. ப்ளட் ப்ரெஷர் கூடும். நல்லெண்ணெய்க்கு வந்து ப்ரெஷரை கூட்டும். கொஞ்சம் நார்மலாக வச்சுக்கணும். சரியா நேர்களே? தானம் சிறந்தது, நிதானம். என்னதான் இருந்தாலும் நிதானத்தை விட்டுறக்கூடாது. ஒரு காரியம், எந்த காரியம் செஞ்சாலுமே அதில் நிதானம் இருக்கணும் நேர்களே. நிதானத்தை வந்து வளர்த்துக்கிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து நலங்களை வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. இந்த சனி பகவானுடைய சுபவர்க்கம் எடுக்கிறது வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நன்றி நேயர்களே.